Hello friends, welcome to Navee terracotta. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பெண்டனோட பெயிண்டிங் அண்ட் அசம்பிளிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த பெண்டன்ட்க்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிளாக் பேஸ் கொடுத்துக்கிறேன். பிளாக் பேஸ் நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம மெட்டல் இயரிங்ஸ்லாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, அதுபோல் நமக்கு டபுள் ஷேடில் கிடைக்கிற மாதிரி வேணுங்கிறதுனால நான் பிளாக் பேஸ் கொடுத்துக்கிறேன். சேம் மெத்தடில் நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபுல்லாக சைடு எட்ஜஸ் அண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுறலாம். இந்த பீட்ஸுக்குமே நான் பிளாக் தான் கொடுக்குறேன். ஃபுல்லாக கொடுத்து நல்லா ட்ரை ஆக விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சில்வர் டஸ்ட் எடுத்திருக்கேன். சில்வர் டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது பவுட்ரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி, எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. 2 விரலையும் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அந்த பென்னில் நம்ம டேப் பண்ணும்போது பிளாக் பேஸ்க்கு மேலே அந்த டிசைன் இருக்கிற இடத்துல மட்டும் சில்வர் தெரியும், அடியில் இருக்கிற இடம் எல்லாமே பிளாக்காக தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்கு டபுள் ஷேடில் மெட்டல் இயரிங்ஸ், மெட்டல் நெக்லஸ் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான பீட்ஸ் 4mm பிளாக் பீட்ஸும் கொஞ்சம் ஓவல் பீட்ஸ் சில்வர் டஸ்ட் யூஸ் பண்ணியும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ட்ரை ஆக விட்டு வார்னிஷ் அடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 கியர் ஒயர் எடுத்திருக்கேன். சேம் லென்த்தில் 2 கியர் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த பென்னனோட அந்த யூபின் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் கொடுத்துக்கிறேன். இந்த 2 கியர் ஒயரையும் ஒரே பீடில் கொடுத்துக்கிறேன். ஒரு 4mm பீடு 2 கியர் ஒயரும் சேர்த்துன்னு வர மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கியர் ஒயர் இருக்கு இல்லையா, அது தனித்தனியாக நமக்கு வரணும். அதனால் இந்த இடத்துல 2 பீட் பிளாக் பீடு கொடுத்துக்கிறேன். அதாவது ட்ரையாங்கிளாக வர மாதிரி கனெக்டர் பீட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஓவல் பீட் போட்டுக்கிறேன். மறுபடியும் 2 பிளாக் பீட், மறுபடியும் ஓவல் பீட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் பீட்ஸ் போட்டுக்கிறேன். ஓவல் அண்டு பிளாக் பீட் வர மாதிரி. சேம் பேட்டர்னில் 2 சைட்லேயும் பீட்ஸ் கோத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் இன்னொரு சைட்லேயே நான் சேம் மெத்தடில் பீட்ஸ் கோத்துக்கிறேன். கோத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கியர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் கியர் லாக் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. 2 கியர் ஒயரையும் சேர்த்தாப்பில் 2 கியர் லாக் போட்டுக்கிறேன். நான் இந்த நெக்லஸ் ரோப் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக அந்த ஹூக்கில் விட்டுட்டு மறுபடியும் கியர் ஒயரை பெண்ட் பண்ணி அந்த லாக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டுக்கிறேன். லாக் உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு கியர் ஒயர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2ங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே விட்டுக்கோங்க. இப்போது நான் இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெளியில் வராது. அந்த பீட்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நெக்லஸ் ரோப் கிட்ட வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் பேட்டர்னில் நான் இன்னொரு சைடு லாக் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் ஃபுல் செட். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடையிலலாம் வாங்குகிற மாதிரி ஆக்சடைஸ் இயரிங், மெட்டல் இயரிங்ஸ் இருக்கு இல்லையா, பிளாக் மெட்டல், அந்த மாதிரியே வரும். இந்த மாதிரி டபுள் ஷேட் யூஸ் பண்ணால் சேம் மாடலில் நம்ம ரெட்டு கோல்டு யூஸ் பண்ணலாம், பிளாக் கோல்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you for watching.